ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹேமா சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரோட் சைட் காளான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் கேபேஜை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 100 கிராம் கார்ன்ஃப்ளவர், இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோடு சேர்த்து 100 கிராம் கோதுமை மாவு இதோடு நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டவ்வும் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சிடலாம். இந்த கடாய் வந்து சூடானதும் இதில் கேபேஜ் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கேபேஜ் மிக்ஸிங்கை இந்த மாதிரி நம்ம போட்டு வேக விடணும். இது ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்தால் தான் அது ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும். அப்போ தான் வந்து காளானும் வந்து நம்மளுக்கு சாப்பிட கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதே ஆயிலில் நான் வந்து தேவையான அளவுக்கு கார்னை வந்து நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா கார்னும் கேபேஜ் பொரிச்சு வச்சதும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா காளானுக்கு தேவையான கிரேவி நம்ம பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சோண்டு கடுகு இதில் ஆட் பண்ணலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற ஆனியனை இதோடு சேர்த்து நம்ம நல்லா பொன்னிறமாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நான் நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அது இதோடு சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்துடும். இப்போது இதோடு சேர்த்து 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வந்துடும். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணதும் அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம பொரித்து வச்சுருக்க கேபேஜை இதோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் 1/2 லெமன் எடுத்திருக்கேன், அதை புழிஞ்சு இதில் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அப்படியே குக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்காக அந்த காளான் பதத்துக்கு வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணலாம். இப்போ இது மேலே நறுக்கின வெங்காயம் மலைச்சாரல் போல் தூவி விட்டுக்கலாம். இதோடய சேர்த்து கொஞ்சம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி, அப்புறமேட்டு வந்து ஃப்ரை பண்ண கார்ன் அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரோட் சைடில் கிடைக்கிற சுவையான காளான் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு என்கிட்ட வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி குக்கிங் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.